ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு கேஸ் அடுப்பு துடைக்கிறதுக்கு நமக்கு துணியும் வேண்டாம், துவைக்கிற வேலையும் வேண்டாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பச்சை மிளகா வாங்கி அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா உள்ளுக்குள் நமக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டு போன பச்சை மிளகா இருந்தாலுமே நம்ம எடுத்து போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா நமக்கு கெட்டு போயிருந்தாலுமே மற்ற பச்சை மிளகும் நமக்கு கெட்டு போயிடும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. காம்பு ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுங்க. காம்பு ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய் அப்படி நம்ம சமையல்னு ஊற்றிக்கலாங்க. கை வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தேங்காய் எண்ணெய் நமக்கு அந்த பச்சை மிளகாய் மேலே எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாங்க. பாக்ஸ் நம்ம வச்சதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் ஃபுல்லாகவும் நம்ம பாக்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணி நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் பச்சை மிளகாய் நமக்கு கெட்டு போகாது, வாடி வதங்கி போகாது. அதே போல் சீக்கிரமாக நமக்கு படுத்துமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம புது பாத்திரம் வாங்கினாலே இந்த புது பாத்திரம் மேலே நமக்கு ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கை வச்சு அப்படியே எடுத்தோன்னா நமக்கு ஒழுங்காக அந்த ஸ்டிக்கர் வராதுங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புது பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுக்கலாங்க. அந்த புது பாத்திரம் நமக்கு லைட்டாக அடுப்பு மேலே சூடாகணும். லைட்டாக சுடுறதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஓரமாக லைட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாகவும் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பேப்பர் எல்லாம் நமக்கு அந்த பேப்பரில் ஒட்டவே செய்யாது. ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எப்போதும் போல் வாஷ் பண்ணி எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம இட்லி பாத்திரம் வச்சு நம்ம இட்லிலாம் ஊற்றி வைப்போம். இந்த அடித்தட்டு இட்லி எப்போவுமே நமக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடித்தட்டு இட்லியில் எப்போதும் போல் மாவு ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இட்லி நமக்கு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மேல் பிளேட்டு இட்லி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு 8 நிமிஷம் போல் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாக நான் இட்லியை வேக வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இட்லி வெந்திருக்கான்னு சொல்லி ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இட்லி வெந்ததுக்கப்புறம் நம்ம மேலே லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் மேல் தட்டு இட்லி நீங்கள் எடுத்து சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் அடித்தட்டிட்டு நமக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குங்க. சுத்தமாக நமக்கு அடித்தட்டிட்டு நமக்கு தண்ணி இறங்கியிருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நான் இட்லி ஃபுல்லாகவும் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடித்தட்டு இட்லி எப்போவுமே நமக்கு குழஞ்சி போகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பை பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பீனட் சட்னி பொட்டுக்கடலை சட்னி செஞ்சுனா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3 டீஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சட்னிக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்தாலே சரி, காஞ்ச மிளகாய் சேர்த்தாலே சரிங்க. நான் பாருங்கள் பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறேன். பச்சை மிளகாய் நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் ஃபுல்லாகவும் நமக்கு நல்லாவே வறுபட்டுருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தாலும் சரி, காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நம்ம சட்னியில் இந்த பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் என்னென்ன சேர்ப்பீங்களோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து மூடி போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ நம்ம நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நைஸாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் நீங்கள் சட்னியை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம்.
சட்னி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது அத்தனையும் போட்டு நான் தாளித்து கொட்டியிருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலக்கிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுட சுட இட்லி இல்லை தோசை நீங்கள் வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இனி நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு துடைக்கிறதுக்கு துணியும் வேண்டாம், துவைக்கிற வேலையும் வேண்டாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் அடுப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அழுக்காக இருக்குன்னுட்டு. இந்த கேஸ் அடுப்பை துணி இல்லாமல் அழகாக நம்ம துடைச்சி எடுத்துலாம். அது மட்டும் இல்லைங்க, அடுப்பு ஃபுல்லாக நல்லா ஷைனிங்காக பளிச்சு நமக்கு இருக்குங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் மேலே இருக்கிற ஸ்டாண்டு ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாங்க. ஸ்டாண்டு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், கேஸ் மேலே நமக்கு எண்ணெய் பீஸுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அடுப்பு மேலே பாருங்கள் டீ எல்லாம் நமக்கு பொங்கி ஊற்றிருக்குங்க. இப்போ நம்ம கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்துருக்குங்க. நீங்கள் நார்மல் பேப்பர் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரிங்க, எந்த பேப்பர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. சின்னசாக நான் பேப்பர் எடுத்து அடுப்பு மேலே பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நான் துடைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம துடைச்சதுக்கப்புறம் அடுப்பு மேலே நமக்கு டீ எல்லாம் பொங்கி வந்திருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம பேப்பர் வச்சு நல்லா நம்ம துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த பேப்பர் எல்லாமே நமக்கு நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்குதுங்க. இந்த மாதிரி துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே தூக்கி போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடி இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இன்னொரு பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நம்ம துடைச்சி விட்டுடலாம். துடைச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், இந்த கேஸ் அடுப்பு நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே க்ளீனாக வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இந்த கேஸ் அடுப்பு நமக்கு நல்லா பளிச்சுன்னு மாறுறதுக்கு இந்த டிப்பையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க, சின்னசாக ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்காத்தூள் எடுத்துக்கிறேங்க. நான் பாருங்கள் கார்த்திகா சீக்காத்தூள் எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கொஞ்சம் நீங்கள் சேர்த்தா போதும், அதிகமாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு கட்டு இல்லாமல் நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த சீக்காத்தூள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுப்பு மேலே தெளித்து விட்டுடலாம். தெளித்ததுக்கப்புறம் மறுபடி நான் பேப்பர் எடுத்துக்கிறேங்க. சின்ன துண்டு பேப்பர் தாங்க எடுத்துருக்கேன். பேப்பர் எடுத்து நான் பாருங்கள் அடுப்பு மேலே எல்லா பக்கம் நல்லா நான் துடைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும்போது ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க. தண்ணி எல்லாமே நல்லாவே நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் இதே பேப்பர் வச்சு எல்லா பக்கமும் நான் துடைச்சி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பேப்பரை சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மறுபடி பேப்பர் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் மறுபடி நம்ம சின்ன துண்டு போல் பேப்பர் எடுத்துருக்கோம். பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக நீங்கள் நனைச்சிக்கோங்க. தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை நம்ம சின்னசாக மடித்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் இந்த ஈரமான பேப்பர் வச்சு எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நீங்கள் துடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும்போது நமக்கு கேஸ் அடுப்பு இன்னமும் ஷைனிங்காக இருக்கும், இன்னமும் நமக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் அடுப்பு ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் இந்த ஈரமான பேப்பர் வச்சு எல்லா பக்கமும் துடைச்சி முடிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை நீங்கள் தூக்கி போட்டுடலாங்க. இதுவே நம்ம கிச்சன் டவல் யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு துவைக்கிற வேலையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது துவைக்கிற வேலையே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக நீங்கள் அடுப்பு துடைச்சி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடி பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்லா அடுப்பு ஃபுல்லாக துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் அடுப்பை யூஸ் பண்ணிக்கலாம். கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கேஸ் அடுப்பை துடைச்சிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள்.